அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி. வக்ர பெயர்ச்சி அப்படின்னா என்னங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு நவகிரகங்கள் 9 இருக்குதுன்னா சனி பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், இந்த வக்ர நிலை அடையக்கூடிய கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பலன்கள் கொடுத்துட்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது அப்படியே அசுப பலன்கள் கொடுக்கக்கூடியது தான் வக்ர நிலை அப்படின்ட்டு. அதே மாதிரி அசுப பலன்கள் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பொறுத்து தானுங்க ஒரு ஜாதகத்தில். அதாவது ஒரு நல்ல சுகஸ்தானத்தில் இருந்து ஒரு சுப கிரகம் நல்ல பலன்கள் கொடுத்துருந்ததுன்னா, அந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சதுன்னா அப்படியே கெட்ட பலன்களாக மாறும். அப்போது கெட்ட பலன்கள் கொடுத்துட்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த கிரகம் ஆகப்பட்டது சுப பலன்களாக மாறும். அதுதான் அதனுடைய தன்மையிலிருந்து மாறுபடுறது, அதுதான் வக்ரகதி. இப்போ சனி பகவான் உங்களுடைய துலாம் ராசிக்கு, அதாவது 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சனி பகவான். 4ஆம் அதிபதினா சுகஸ்தானாதிபதி, 5ஆம் அதிபதினா பூர்வ புண்ணியாதிபதி. அந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல தான் இப்போ இருக்குதுங்க. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இப்போ வரக்கூடிய 29ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதத்தில் 29ஆம் தேதி வக்ர நிலை அடைய போகுதுங்க. வக்ர நிலை அடைஞ்சு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே வக்ர கதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய துலாம் ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான யோக பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசி அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசியில் தாங்க, அதாவது உச்சநிலை அடையக்கூடியவர். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய ராசிக்கு சுக்கிர பகவான் அதிபதியாக வரக்கூடியவர். அப்படின்னா நீங்கள் எப்போவுமே அதாவது ஒரு தன்னம்பிக்கை இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு முன்னால் ஒரு கம்பீரமாக வாழக்கூடியவங்களாக இருப்பீங்க. அப்படியே பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருப்பீங்க. அதே மாதிரி சினிமா துறை, ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக நீங்கள் நாடுறது, அதே மாதிரி ஒரு மேக்கப்பு, ஒரு கலை, ஆடை உடுத்துறது கூட ரொம்ப கண்ணியமாக நல்லா நீட்டாக, அப்படின்னா அடுத்தவங்க ரசிக்கக்கூடிய அளவுக்கு எந்த விஷயத்தையும் உங்களுடைய செயல்பாடும் இருக்கும், அதாவது உங்களுடைய உடல் பாவனையும் இருக்கும். அந்த ராசியில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 5ஆம் இடத்துல பஞ்சமாதிபதி ஸ்தானத்தில், பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானத்தில், புத்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு பஞ்சம சனியாக நடந்துட்டு இருந்தது இந்த 1.5 வருஷ காலகட்டம். இந்த 1.5 வருஷ காலகட்டம் உங்களுக்கு மன கஷ்டங்கள் அதிகமாக இருந்திருக்கும். உண்மையை சொல்ல போனோம்னா பணம் விஷயத்துலேயும் உங்களுக்கு ரொம்ப நெருக்கடிகள். எவ்வளோ பணம் வந்தாலும் சரி, 10ல் மாதம் கண்டா சம்பளம் வாங்குற தெரியுது, ஆனால் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா பஞ்சமாதிபதி ஸ்தானத்தில் உட்காந்துருச்சுன்னா சனி, நெருக்கடிகள், கஷ்டங்கள். எவ்வளோ பணம் இருந்தாலும், பணம் இருந்து சிலருக்கு பார்த்தோன்னா நிம்மதி இல்லை, ஒன்றும் ஆரோக்கியம் கெட்டு போச்சு, நிம்மதி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. சிலருக்கு பார்த்தோம்னா குழந்தைகள்னால நிம்மதி இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு தேவையானதை பண்ண முடியல, அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையினால் மன கஷ்டப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஆகிப்போச்சு அப்படிங்கிறது. குறிப்பாக அந்த 5ஆம் இடத்துல மட்டும் சனி பகவான் உட்கார்ந்துருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல இருக்கும்போது அதாவது பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் வரும். அண்ணன் தம்பி பிரச்சனை வர்றது, பங்காளிகள்னால சொத்துக்கள் பிரச்சனை வர்றது, பங்காளிகள்னால நம்ம பகையை உருவாக்குறது, நம்ம எல்லாமே விட்டு கொடுத்து அன்புக்கு பாசத்துக்கு கட்டுப்பட்டு போனாலும் நம்மளை வெறுத்து நம்மளை பாவிகள் ஆக்குறது, நம்மளை நல்லதே செஞ்சு கெட்ட பேர் உருவாக்குறது. இதனால் நமக்கு அவப்பேர் தேவையில்லாத மற்றவங்களுக்கு முன்னால் தலை குனிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய சில அடுத்தவங்களால் பங்கங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு கடந்த காலத்தில் அனுபவிச்சிங்க. ஏன்னா சனி பகவான் தான் ஒருத்தருக்கு, அதாவது ஆயுள் காரகனும் அவர் தான். அது அடுத்தது பார்த்தோம்னா அதாவது ஜீவனக்காரகனும் சனி பகவான் தான். அந்த ஸ்தான பலம் மிக்க, அதாவது அந்த சனி பகவான் பஞ்சமாதிபதி ஸ்தானத்தில் உங்களுக்கு உட்கார்ந்ததுனால எல்லாமே நம்ம நல்லதே செஞ்சாலும்
கெட்டது, விரயம், நஷ்டம், எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு மன மகிழ்ச்சி இல்லாமல் மன இறுக்கத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்த இந்த நிலையில் இருந்து இந்த சனி பகவான் இப்போ வக்ரம் அடைகிறதுனால இதோ அற்புதமான உங்களுக்கு மேன்மை. இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள். அந்த பஞ்சமாதிபதி ஸ்தானத்தில் இருக்கும்போது இந்த வக்ர நிலையை உங்களுக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் பூர்வீக வம்பு வழக்குகள், கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பணப்பிரச்சனையினால அடுத்தவங்க கிட்ட சிக்கியிருக்கக்கூடிய சில சிக்கல்கள், இதெல்லாமே நிச்சயமாக தீருங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஒரு வீடு கட்டலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. 10 ரூபா பணம் இருக்குது, இன்னொரு லோன் வந்ததுன்னா அந்த வீட்டு கட்டி முடிக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கடைசியில் பார்த்தா இருக்கிற 10 ரூபா செலவாகிற கண்டிஷனாக இருக்குது. பார்த்து லோன் வரல, அடுத்தவங்க கிட்ட கடன் கேட்டோம், அது வர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நம்ம பணமே சில இடத்துல சிக்கியிருக்கோம், அந்த பணம் வரல. வந்தால் இந்த வீடு கட்டலாம் இல்லையா, ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு இடம் வாங்கலாம் இல்லையா, ஒரு நல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களோ இல்லை ஒரு வியாபாரம், ஒரு வர்த்தகம் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பங்களோ இதெல்லாமே பண்ணலாமே அப்படின்னு நினச்சி எதிர்பார்க்கும் போது இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை, நடக்கவே இல்லை. அதாவது இப்படியே 1.5 வருஷ காலகட்டம் இந்த 2-3 வருஷமாக தடங்கள் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த வக்ர நிலை அடையும் போது உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். செய்ய வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக செஞ்சு முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க. குழந்தைங்களால ஒரு நல்ல பேர் கிடைக்கும், குழந்தைங்களால மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம் நீங்கள் அடைவீங்க. குழந்தைங்களால நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க. சிலர் பார்த்தா ஒரு 50-60 வயசு இருந்தேன்னா பையனை கல்யாணம் பண்ணேன், பொண்ணு கல்யாணம் பண்ண, இன்னைக்கு பார்த்தா அவங்க வாழ்க்கை நல்லா இல்லை, அவங்க வாழ்க்கையில் சில பிரச்சனைகளாக இருக்குது, அவங்க நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன்? அவங்களுக்கு எல்லாமே நான் தேவையானதெல்லாமே செஞ்சு வச்சேன், ஆனால் அவங்க நல்லா வாழ வேண்டிய வாழ்க்கை சரியில்லாமல் போச்சு. வேலை இருக்குது, சந்தர்ப்பம் இருக்குது, சூழ்நிலை இருக்குது, நிம்மதியாக குடும்பத்தில் பிரச்சனைகளாக இருக்குது. ஐயோ, அவங்க நல்லா இருந்தால் தானே என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், அவங்கள எப்படி நான் நல்லா இருக்க வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒவ்வொரு வழியை நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க, கிடைக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த சனி பகவான் வக்ர நிலை உங்களுடைய வாரிசுகளால் மேன்மையடையும், பூர்வீக சொத்துனால் மேன்மையடையும். பூர்வீக சொத்து இல்லாதவங்களுக்கு நீங்களாக ஒரு சொத்து உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி தொழிலில் நஷ்டங்கள் சந்திச்சுட்டேன், அடுத்தவங்க கூட இருந்து குழி தோண்டிட்டாங்க, அவங்களால நான் நட்டப்பட்டுட்டேன், அவங்க கொடுத்த ஐடியாவில் என்ன பயன்படுத்தி அவங்க இன்னைக்கு சம்பாரிச்சிட்டாங்க, நான் நஷ்டம் அடைஞ்சிட்டேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இன்னைக்கு கடன்காரன் ஆகிட்டேன், கடன் கட்ட முடியுமான்னு தெரியல, கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிச்சு வந்தால் போதுங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு, எனக்கு எது செய்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு துலாம் ராசி நேயர்கள் மனசளவில் ரொம்பவுமே சிக்கல்கள் சந்திச்சிங்க. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தோன்னா ஒரு விதத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு அர்த்த அஷ்டம சனி நடந்தது 2.5 வருஷம், இப்போ பார்த்தோம்னா 1.5 வருஷ காலகட்டமாக பஞ்சம சனி நடந்தது. அப்படின்னா உங்களுக்கு இந்த 4 வருஷ காலகட்டமாகவே சொல்கிற அளவுக்கு சிறப்பு இல்லைங்க. உங்களால் வாழ்ந்தவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க, ஆனால் அடுத்தவங்களால் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, அடுத்தவங்களால் கஷ்டப்பட்டது தான் மிச்சமாக இருக்குதுங்கிற மாதிரி இருக்கும். சிலர் பார்த்தா நான் வெளியூர் வந்துட்டுங்க, வெளிநாடு வந்துட்டு, வெளிநாட்டில் வேலை சரியாக அமையலைங்க, வேலையே இல்லாமல் இருக்குதுங்க, அப்படியே இங்கே சம்பளமும் சரியாக அமைய மாட்டேங்குது, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது, கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இதுக்காக நான் இங்கே இவ்வளோ பாதிக்கப்படணும், இதனால் அங்கேயே இருந்திருக்கலாமா அப்படின்லாம் தோணுது. ஆக மொத்தத்தில் குடும்பத்தோடையும் சந்தோஷமா இருக்க முடியல, வேலையிலையும் தூர பிரயாணங்கள் பண்ணி நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்குது, குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு சௌரியமான சில வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகளே இருக்குது. எப்படிங்க வாழ்க்கையில மாறுதல் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு நிச்சயமா 11ஆம் இடத்தை சனி பகவான் அதாவது வக்ரகதியில் உங்களை பார்த்ததுன்னா லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். மனசில் ஏற்பட்ட மன கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். அது மட்டும் கிடையாது, 2ஆம் பார்வையாக உங்களுக்கு 2ஆம் இடத்தை ஏதாவது 10ஆம் பார்வையாக பார்த்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு விரயங்கள், வீட்டில் அசுப செலவுகள், தேவையில்லாத விரயங்கள், குடும்பத்தில் உங்களுக்கு தேவையில்லாமல் எல்லாமே விரயங்கள் நோக்கி தான் போயிட்டு இருந்தது, தேவையில்லாத நஷ்டங்களை நோக்கி போயிட்டு இருந்தது. அது எல்லாமே ஒரு சுப செலவுகள் பண்ணக்கூடிய நேரமாக பணவரவு தனவரவு மேன்மை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களா துளாராசி நேயர்களுக்கு அமைகிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் அற்புதமான காலமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் தேவையான சில வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. அது சந்தர்ப்பம் உங்களுக்கு சாதகமாக அமைங்கிறதுனால முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ சொன்னது எல்லாமே கோச்சார பலன். இந்த கோச்சார பலன்கள் உங்களுடைய ராசியை வச்சு பலன்கள் சொல்லியிருக்கிறோங்க. இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம்,
பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சு தேவையான வசதி வாய்ப்புகள் எதை உருவாக்கலாம், எந்த நேரத்தில் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாங்கிறது நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகள் பண்ணுங்கள். வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.